ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிறுதானிய பவுடர். கம்பு, ராகி, சோளம், பச்சைப்பயிறு, கோதுமை இந்த மாதிரி எல்லாமே வந்து சிறுதானிய வகைகள் எல்லாமே இதில் சேர்த்து அதெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமாக வாணலியில் இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்து ஆறுனதுக்கப்புறமாக மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லா சளிச்சு வச்சுக்கணும். இந்த பவுடர் வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே அளவு டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வந்து சேர்த்து வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கடுகு தாளித்ததுக்கப்புறமாக வணக்கின உடனேவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு நம்ம மாவும் வெள்ளை ரவையும் சேர்ந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதே 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனேவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பு சிம் பண்ணிவிட்டு வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்களா, அதையும் முதல்ல போட்டு கிளறிக்கலாம். வெள்ளை ரவை போட்டு சும்மா 2 தடவை கிளறினா போதும், ரொம்ப கிளற வேண்டியதில்லை. அதுக்கப்புறமாக அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெள்ளை ரவை வந்து நம்ம போட்டு கிளறின உடனேவே அதுலேயே சிறுதானிய பவுடரும் போட்டு கிளறிக்கணும். தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. 1 டம்ளர் வெள்ளை ரவை, 1 டம்ளர் சிறுதானிய பவுடர். அதே மாதிரி 2 டம்ளர் அதை எடுத்துருக்கோம், 2 டம்ளர் தண்ணி. இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பக்குவம் கரெக்டாக வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து தேங்காய் துருவனது கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம வந்து கைகளில் வந்து பிடி கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி கொழுக்கட்டைகளாக செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி பானை இருந்தது அப்படின்னா இட்லி தட்டு வச்சு அதில் வேக வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் தட்டு இட்லி வைப்பேன் இல்லைங்களா, அதில் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டைகளெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வெந்தால் போதும். ஏற்கனவே சிறுதானிய பொடி வந்து நம்ம வந்து வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம். வெள்ளை ரவையும் வணக்கியிருக்கோம். அதனால் வந்து இது 10 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். 1, 2 சாப்பிட்டா பத்தவே பத்தாது. 10, 20 சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவு அரைக்க வேண்டாம், கிளற வேண்டாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சிறுதானிய பவுடர் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பேக்கெட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வீட்டில் அரைக்க முடியலைன்னா இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கடையில் வாங்கக்கூடிய சிறுதானிய பவுடர் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க.